ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. சமீபத்துல ட்ரேடிங்ல ரொம்பவே அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டட் ட்ரேடிங் அண்ட் ப்ரோஃப்ரேம். இன்னைக்கான வீடியோல நம்ம ஃபண்டட் ட்ரேடிங்னா என்ன, ப்ரோஃப்ரேம்னா என்ன, இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளோட ஓன் மணி வச்சு ட்ரேட் பண்றதுக்கோ ஃபண்டட் அக்கௌண்ட்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கோ என்ன வித்தியாசம், ஃபண்டட் ட்ரேடிங்ல இருக்கிற ஒரு சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் என்னென்ன, அண்ட் சமீபத்துல ஃபண்டட் ட்ரேடிங்ல நடந்த ஒரு சில பிரச்சனைகள், இத பத்தி எல்லாம் தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸை ரெகுலரா பாக்குறதுக்கு அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்ஃபேம் இது ஆக்சுவலி வந்து ஒரு வேர்டே கிடையாது, ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான். சோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன். சோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவிலான பணம் இருக்கும். சோ அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனான்சியல் மார்க்கெட்ல, சரிங்களா, அது என்ன செக்மெண்டா வேணாலும் இருக்கலாம். சோ அந்த செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ட்ரேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸை ஜெனரேட் பண்ணுவாங்க. நம்மளும் இதே மாதிரி தானே ப்ரோ பண்றோம். சோ அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல அந்த ப்ரோ ஃபிரமே பாத்தீங்கன்னா டைரக்டா ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த காசு மட்டும்தான் அவங்களோடது, சரிங்களா. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கில்டு ட்ரேடர்ஸை ஹையர் பண்ணுவாங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு கம்பெனி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த கம்பெனியோட வேலையே ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்கறதா. சோ அதனால அவங்க கிட்ட நிறைய அமௌண்ட் இருக்கும். பட் அவங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு அவங்க கிட்ட வந்து ஸ்கில் இல்லாம இருக்கலாம், இல்ல டைம் இல்லாம இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கில் இருக்கிற ட்ரேடர்ஸா ஹையர் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா. சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபண்டை கொடுக்குறாங்க, சரிங்களா. சோ ஃபண்டை கொடுத்து அவங்கள ட்ரேட் பண்ண வைக்கிறாங்க. அதாவது அவங்க ட்ரேட் பண்றதுக்கு ஃபண்ட் மூலமா சப்போர்ட் பண்றாங்க. சோ இப்போ இந்த ஸ்கில்டு ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணுவாங்க. அப்படி வர ப்ராஃபிட்டை வந்து அந்த ட்ரேடரும் அந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிறாங்க. ஃபண்டட் ட்ரேடிங். சோ ஃபண்டட் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலை அரேஞ்ச் பண்றதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நம்ம ட்ரேட் பண்ணா கண்டிப்பா நம்ம கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்கணும். சோ அந்த கேபிட்டல் நம்மளோட ஓன் கேபிட்டலா இருக்கிறதுக்கு பதிலா ஒரு ப்ரோஃப்ரேமோட கேபிட்டல், ஓகேங்களா. சோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷனோட கேபிட்டலை யூஸ் பண்ணி நம்ம பண்ற ட்ரேடிங் தான் ஃபண்டட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிக்ஸ்டு சேலரி மாதிரி கொடுக்காம, ஏன்னா இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு இவ்வளவு சேலரி, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ஒர்க் பண்ணும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பட் ஆனா ஃபண்டட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் சோ அமௌண்ட் அவங்களோடது, ட்ரேடிங் பண்ற ஸ்கில் நம்மளோடது, வர ப்ராஃபிட்ல தான் ஷேர். ஓகே, பிக்ஸ்டா உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேரிங் பேசிஸ்ல அந்த ஃபண்ட், அதாவது வர ப்ராஃபிட்டை ப்ரோஃபேமும் வந்து ஃபண்டட் ட்ரேடிங் பண்ற ட்ரேடர்ஸும் ஸ்பிளிட் அப் பண்ணிப்பாங்க. இது ஆக்சுவலி ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. சோ இது வந்து ஸ்கில் இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா யூஸ்வலா இந்த மாதிரியான ப்ரோஃப்ரேம்ஸ் கிட்ட வந்து லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் மணி இருக்கும், சரிங்களா. சோ நம்ம கிட்ட நல்ல ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ட்ரேடிங் கேபிட்டலை வச்சு நம்மளுக்கு ட்ரேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ஃபண்டட் ட்ரேடிங் மூலமா கிடைக்கும். சோ இதுல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கு. சோ நம்மளால கன்சிஸ்டன்டா மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு சின்ன கேபிட்டலை வச்சு ஒரு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்றதுக்கு, ஒரு பெரிய கேபிட்டல் வச்சு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ நம்மளோட ப்ராஃபிட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் இந்த ஃபண்டட் ட்ரேடிங் பண்றதன் மூலமா. ஃபண்டட் ட்ரேடிங் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுது, சோ இந்த இமேஜ் பாருங்க. பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ நான் தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா. சோ ஃபண்டட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ரோஃப்ரேம்ஸ், ஓகேங்களா. சோ இந்த ஆஃபர், அதாவது இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கான ஒரு ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன், அவங்க தான் இந்த ப்ரோஃப்ரேம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், ஓகேங்களா. சோ நம்ம கிட்ட என்ன இருக்கும்னா ஸ்கில் இருக்கும். ஓகே, ட்ரேடிங் பண்றதுக்கான திறமை இருக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அதை யூஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனா ப்ரோஃப்ரேம்ஸ் கிட்ட கேபிட்டல் மட்டும் தான் இருக்கும், சரிங்களா. இப்ப இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்தாதான் ட்ரேடிங் பண்ணி நம்மளால ப்ராஃபிட்டே பண்ண முடியும். ஓகே, சோ இது ஆக்சுவலா வந்து இப்ப சரி ஓகே ப்ரோ, என்கிட்ட வந்து ஸ்கில் இருக்கு, கம்பெனி கிட்ட காசு இருக்கு, நான் கம்பெனி கிட்ட காசு வாங்கி டைரக்டா ட்ரேட் பண்ண முடியாமனா அப்படி பண்ண முடியாது, ஓகேங்களா. சோ அதுக்கான ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அது என்ன அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்கிட்ட ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கறத அந்த கம்பெனி வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா அவங்களோட மணியை அவங்க வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எவாலுவேஷன் இல்ல சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ப்ரொவைட் பண்ணுவாங்க, சரிங்களா. சோ அதாவது என்னன்னா நம்மளோட ஸ்கில்ல டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சோ அதான் எவாலுவேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டட் ட்ரேடிங்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் அப்படி கூட இருக்கலாம், சரிங்களா. சோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இதுல வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட்டை கொடுப்பாங்க. ஓகே, ஒரு டெமோ அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்றதுக்கான ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா. சோ அங்கேயே நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம ட்ரேடிங் தான் பண்ணணும். சோ ட்ரேட் பண்ணி அவங்க சொல்ற ஒரு சில கிரைட்டீரியாஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட், இந்த ஒரு சில டைம் லிமிட் வச்சிருப்பாங்க. 30 நாளுக்குள்ள இவ்வளவு பெர்சன்டேஜ் பண்ணணும், இல்ல டைம் லிமிட்டே இல்லாம இவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா போதும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து டிஃபரெண்ட் ப்ரோஃப்ரேம்ஸ் வந்து டிஃபரெண்ட் ரூல்ஸை வச்சிருப்பாங்க,
ஓகேங்களா? சோ என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் வச்சிருப்பாங்கன்னு பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனா இதையுமே நம்ம டைரக்ட்டா போயிட்டு அட்டெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது டைரக்ட்டா அந்த சேலஞ்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமானா கிடையாது. அதுக்கு நம்ம ஒரு ஃபீஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ எனக்கு வந்து ஒரு $10,000 ஃபண்டட் அக்கவுண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா, அந்த $10,000க்கான ஃபண்டட் அக்கவுண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சேலஞ்ச வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஒரு எவாலுவேஷன் ஃபேஸ நான் கடந்து வரணும். அந்த எவாலுவேஷன் ஃபேஸ நான் அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ். ஓகே, ரஃபா வந்து ஒரு $100 வச்சுக்கலாம். ஓகே, ஒரு $100 நான் ஃபீஸா பே பண்ணணும். அப்போ இந்த ஃபீஸ் தான் வந்து இந்த ஃபீஸ் ஆக்சுவலி ப்ரோஃபிரமுக்கு தான் போகும். சரிங்களா? இந்த ஃபீஸ் அமௌண்ட் தான் நம்மளோட கேபிட்டலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்லிற முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீஸ் அமௌண்ட் இல்லாமலே இந்த ப்ரோஃபிரம்ஸ் கிட்ட ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு பல்க் குவான்டிட்டி ஆஃப் கேபிட்டல் இருக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து ஃபண்ட ப்ரொவைட் பண்ண முடியும். அத வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். இப்ப இந்த ஃபீஸ் அமௌண்ட்ட வச்சு தான் நமக்கு ஃபண்டே குடுக்குறாங்க அப்படின்னா, டோட்டலா இந்த நெட்வொர்க்கே கொலாப்ஸ் ஆகிரும். ஓகே, ஏன்னா இப்ப யாருமே அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலாம், ஃபீஸ் அமௌண்ட்டே வராது. அப்ப ஆல்ரெடி இருக்கிற ட்ரேடர்ஸ்க்கு ஃபண்ட் குடுக்க முடியாது. நெறைய சிக்கல்கள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபீஸ் அமௌண்ட்ட அவங்க என்ன பர்ப்பஸ்க்காக வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது அவங்களோட விருப்பம். பட் அது மட்டும் தான் ஒரே சோர்ஸ் இந்த கேபிட்டலுக்கு அப்படிங்கிற மாரி அவங்க இருக்கக்கூடாது. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம வந்து ஒரு ஃபீஸா பே பண்ணியாச்சு. ஓகேங்களா? நான் இப்ப எவாலுவேஷன் ஸ்டேஜ்க்கு போறேன். இப்ப இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல 2 விஷயம் நடக்கலாம். ஒண்ணு, நான் அந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ பாஸ் பண்ணலாம், இல்ல ஃபெயில் ஆகலாம். ஓகேங்களா? ஒருவேள நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க சொன்ன விஷயத்த என்னால செய்ய முடியல. ஓகேங்களா? அவங்க சொன்ன பெர்சன்டேஜ் என்னால அச்சீவ் பண்ண முடியல. இல்ல நான் வந்து நெறைய லாஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நீங்க இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல நம்ம பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீயாலாம் விட்டுற மாட்டாங்க. எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டான ரூல்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இவ்வளவு தான் லாஸ் இருக்கணும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் டிரா டவுன் இவ்வளவு தான் இருக்கணும். சோ அதுல ஏதாவது ஒண்ணு இல்ல அப்படினாலுமே நம்ம இந்த ஃபேஸ வந்து ஃபெயில் ஆக்கிருவோம். ஓகேங்களா? சோ ஏதோ ரீசனால நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, ஃபண்டட் ட்ரேடிங்க குவிட் பண்றது. இல்ல ஓகே, நம்ம ஃபண்டட் ட்ரேடிங்லாம் வேணாம், ஓன் ஃபண்ட்லயே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடலாம். அதோட அது டெட் எண்ட். சோ அதுக்கப்புறம் நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஓன் ஃபண்ட்ல மட்டும் தான் நீங்க ட்ரேட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா ரீட்ரை பண்ணலாம். சரிங்களா? சோ இப்ப இதே நீங்க ரீட்ரை பண்றீங்க அப்படின்னா அகைன் இதே ப்ராசஸ் ஒரு லூப் மாதிரி வந்து அகைன் வந்து கன்டின்யூ ஆகும். மறுபடியும் நீங்க ஒரு ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்க ஒரு ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணி எவாலுவேஷன் ஸ்டேஜ் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா, திரும்ப ரீட்ரை பண்றப்ப அகைன் அந்த சேலஞ்சுக்கு நீங்க ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பே பண்ணி தான் நெக்ஸ்ட் டைம் நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப ஒருவேளை நீங்க எவாலுவேஷன் ஸ்டேஜ பாஸ் பண்ணிட்டீங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நீங்க எவாலுவேஷன் ஸ்டேஜ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் நீங்க ஃபண்டட் ஸ்டேஜ்க்கு போவீங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல தான் ப்ரோஃபிரிமோட அமௌண்ட் இருக்கிற ட்ரேடிங் அக்கவுண்டோட ஆக்சஸ் நமக்கு குடுப்பாங்க. இந்த இடத்துல நெறைய பேர் ஒரு விஷயத்த வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, ஃபண்டட் ட்ரேடிங்ல நம்ம கிட்ட காச குடுத்துருவாங்க. நம்ம அந்த காச ஒரு அக்கவுண்ட்ல போட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. ஆக்சுவலி அது அப்படி வொர்க் ஆகாது. காச வந்து டைரக்ட்டா நம்ம அக்கவுண்ட்க்குலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நம்ம கிட்ட காசு இருக்கும். இப்ப நம்மளே ஓனா ட்ரேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டெபாசிட் பண்ற மணி நம்மளோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும். அந்த அக்கவுண்ட்டையும் அந்த அக்கவுண்ட்ல இருக்க அந்த அமௌண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஃபண்டட் ட்ரேடிங்ல அக்கவுண்ட்ட அவங்களே கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. அந்த அக்கவுண்ட்ல அமௌண்ட்டையும் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்ணி குடுத்துருவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, காசு இருக்கிற ஒரு அக்கவுண்ட்ட தான் குடுப்பாங்க. அதாவது அந்த அக்கவுண்டோட கிரெடென்ஷியல்ஸ், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்துருவாங்க. சோ அவங்க சொல்ற ட்ரேடிங் டெர்மினல்ல அவங்க சொல்ற புரோக்கர் மூலியமா அந்த அக்கவுண்ட்ட நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த அக்கவுண்ட்ட இப்ப நம்மளால ஓப்பன் பண்ணி அந்த அக்கவுண்ட்ல நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியும். அதுதான் இந்த ஃபண்டட் ஸ்டேஜ். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்டேஜ். சோ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு இப்ப வந்து சேலஞ்ச பாஸ் பண்ணியாச்சு, அக்கவுண்ட் கிடைச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க அந்த அக்கவுண்ட்ட லாகின் பண்ணி ட்ரேடிங் ஸ்டேஜ்க்கு போவீங்க. ஓகே, சோ இந்த இடத்துல தான் ட்ரேடிங்கே நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ரியல் அக்கவுண்ட்ல, ஃபண்டட் அக்கவுண்ட்ல. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம், இல்ல லாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? லாஸ் வந்து ஒரு சின்ன லாஸா, என்ன லாஸா இருந்தாலும் சரி. ஃபண்டட் அக்கவுண்ட்ல எவ்வளவு லாஸ் வந்தாலும் சரி, அந்த லாஸ் வந்து ப்ரோஃபிரமுக்கு தான். நமக்கு கிடையாது. சரிங்களா? சோ ப்ராஃபிட் வந்ததுனா மட்டும் அந்த ப்ராஃபிட்ட நம்மளும் ப்ரோஃபிரமும் பாத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு சில பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. நமக்கு 80% ப்ரோஃபிரமுக்கு 20% இல்ல நமக்கு 90% ப்ரோஃபிரமுக்கு 10% அப்படின்னு ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு பெர்சன்டேஜ வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நல்லா இருக்கே ப்ரோ. ஒருவேளை நான் நெறைய ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணா கூட லாஸ் ஆனாலும் எனக்கு கவலை இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இந்த லாஸ்க்குமே வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு வந்து நெறைய வந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ட்ரேடிங் ஸ்டேஜ்லயுமே நம்ம ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்ப எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆனா அதோட நம்ம வந்து அந்த புரோகிராம் விட்டு வெளிய வந்துருவோம். ஓகே, அகைன் இந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணா மறுபடியும் ஃபீஸ் பே பண்ணணும், மறுபடியும் எவாலுவேஷன் ஸ்டேஜ் போணும், பாஸ் பண்ணணும், ஃபண்டட் அக்கவுண்ட் கிடைக்கணும். இதெல்லாமே தெரியும். ஆனா ட்ரேடிங் பண்றப்பயும் நம்ம எப்படி எவாலுவேஷன் ஸ்டேஜ்க்கு ஒரு சில ரூல்ஸ ஃபாலோ பண்ணோமோ, அதே மாதிரி ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றப்பயும் ஒரு சில ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ஏதாவது ஒரு ரூல்ஸ நம்ம மீறிட்டோம் அப்படின்னாலுமே சேலஞ்ச் அதோட கேன்சல் ஆகிரும், ஃபெயில் ஆகிரும்.
ஓகேங்களா? ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ட நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ அதுல நமக்கு வந்து ப்ராஃபிட்ல ஷேரும் வராது. ஓகே. இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம்னா மட்டும் தான் அந்த ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ஷேர் வரும். இப்ப இந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ப்ரோஃபிரம்ஸ் வந்து நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் நீங்க ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு குடுக்குற ப்ராஃபிட்டோட சேர்த்து இந்த ஃபீ அமௌண்ட்டையும் குடுப்பாங்க. பட் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ல வந்து இது ஒரு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். சரிங்களா? இந்த அமௌண்ட் ரீஃபண்டே ஆகாது. இதுக்கு பதிலா நம்ம ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அந்த மாரி தான் ஆக்சுவலி வொர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த ஃபண்டட் ட்ரேடிங் ஆக்சுவலி எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரூல்ஸ பத்தி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல சில ரூல்ஸ் இருக்கும். ட்ரேடிங் ஸ்டேஜ்ல சில ரூல்ஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல இருக்க காமனான ரூல்ஸ மட்டும் பார்க்கலாம். ஓகே. ஏன்னா இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஓகேங்களா? ஏன் ஒரே கம்பெனிலேயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுல இருக்கிற ஒவ்வொரு அக்கவுண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாரி ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். நான் ஒரு சில காமனான ரூல்ஸ மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் டார்கெட். இது வந்து கம்பல்சரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து அந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ நீங்க பாஸ் பண்றதுக்கு நம்ம இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம். ஓகே. பாஸ் மார்க் என்ன அப்படின்னா 40 மார்க், 50 மார்க்னு வச்சிருப்பாங்க இல்லையா? அதே மாரி தான். இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ பாஸ் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்பர்ஸ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அது வந்து 5% இருக்கலாம், 8% இருக்கலாம், 10% இருக்கலாம். ஒரு சிலர் வந்து அதுக்கு டைம் பீரியடும் சேர்த்து செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து டைம் பீரியட்லாம் இல்ல. எவ்வளவு நாள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க 1 மாசம் எடுத்துக்கலாம், 2 மாசம் எடுத்துக்கலாம். அந்த மாரியும் வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸ் புரொவைட் பண்ணுவாங்க. 2வது மேக்ஸ் டெய்லி லாஸ். மேக்ஸ் டெய்லி லாஸுமே வந்து மோஸ்ட்லி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு சிங்கிள் டேல உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல மேக்ஸிமம் நீங்க எவ்வளவு லாஸ் பண்ணலாம்? அதுக்கான ஒரு லிமிட். ஓகேங்களா? 2% அப்படின்னா நீங்க ஒரே நாள்ல 2% அண்ட் எபோவ் வந்து லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அப்பவே வந்து நம்மளோட எவாலுவேஷன் ஸ்டேஜ் ரூல்ஸ நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஏன்னா 2% அண்ட் பிலோ தான் நம்ம வந்து லாஸ மெயின்டெயின் பண்ணணும். பட் ஒரே நாள்ல 2% அண்ட் எபோவ் வந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த 2ங்கிற நம்பர் வந்து எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? அதுவுமே வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? மேபி அந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப அந்த 2% லாஸ் ஆச்சுன்னா, அங்கேயே நம்ம ஃபெயில் ஆக்கிருவோம். ஓகேங்களா? ஒருவேளை இதுலயுமே இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரூல்லயே பாருங்க. 30 டேஸ்க்குள்ள 10% பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ்க்குள்ள அத நம்ம பண்ணணும். 30 டேஸ்ல 10% நம்மளால பண்ண முடியலனாலுமே நம்ம ஃபெயில் ஆகிருவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேக்ஸ் டிராடவுன். இந்த மேக்ஸ் டிராடவுனும் அதேதான். சரிங்களா? மேக்ஸிமம் அக்கவுண்டோட பேலன்ஸ் நெகட்டிவா எவ்வளவு போகலாம் அப்படிங்கிறது. ஓகே. டோட்டல் ட்ரேடிங் ஃபண்ட்ல மேக்ஸிமம் 5%னா மேக்ஸிமம் லாஸே அவ்வளவுதான். நான் இன்ட்ரா டேல வந்து அதாவது சிங்கிள் டே லாஸ் வந்து 1% அதுக்குள்ள தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட மொத்தமா என்னோட ட்ரேடிங் கேபிட்டல்ல 5%க்கு கீழ நான் லாஸ் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ ஒரு $1000 அக்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். $1000ல 5% எவ்வளோ? $50. ஓகே. அப்போ நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு லாஸ்ல போயிட்டு இருக்குன்னா, மேக்ஸிமம் என்னோட ட்ரேடிங் அக்கவுண்டோட பேலன்ஸ் $950 தான். அதுக்கு கம்மி $1 குறைஞ்சாலும் நான் மேக்ஸ் டிராடவுன ரீச் பண்ணிட்டேன். என் அக்கவுண்ட் வந்து 5%க்கும் மேல லாஸ் ஆகிருச்சு. சோ அந்த இடத்துலயே என்னோட சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ட்ரேடிங் டேஸ். இது வந்து கொஞ்சம் ரேரான ரூல்ஸ் தான். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துல இல்ல ஒரு மாசத்துல நீங்க எத்தனை நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். இது வந்து ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட்லயும் இருக்கு. ஓகே. ட்ரேடிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணீங்கனாலும் அது கவுண்ட் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கு. இல்ல நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா குடுக்கலாம். ஓகே. ஒரு வாரத்துக்கு மினிமம் இத்தனை என்ட்ரி எடுத்திருக்கணும். இல்ல ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் இத்தனை என்ட்ரிஸ் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம இப்ப எடுக்கல அப்படின்னாலும் நம்ம அந்த சேலஞ்சில ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ரூல். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ரேரான ரூல். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு எந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்க மானிட்டர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஏன்னா கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றதுக்கும் இன்கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப நான் ஷெட்யூல் பேசிஸ்ல பிளானிங்கோட ட்ரேட் பண்ற பொசிஷன் சைஸ்லாம் கரெக்டா கண்ட்ரோல்டா நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எடுக்கிற பொசிஷன் மூலியமாவே அது தெரியுது. சோ வர ப்ராஃபிட் லாஸ்லயே வந்து தெளிவா தெரியுது அப்படின்னா அதுலயே நம்மளோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால தெரிஞ்சுக்கலாம். நான் திடீர்னு ஒரு ட்ரேட்ல வந்து 0.01 நானே என் இஷ்டத்துக்கு எடுக்கிறேன். திடீர்னு ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் லாட் எடுக்கிறேன். இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? நம்மளோட ட்ரேட் ஹிஸ்டரிய வச்சே நம்ம வந்து எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேபிட்டலுக்கு நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்ட மெயின்டைன் பண்றோம். எவ்வளவு ஃப்ரீக்வென்ட்டா ட்ரேட் பண்றோம். என்ன மாதிரி கண்டிஷன்ல ட்ரேட் எடுக்கிறோம். எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் ட்ரேட் பண்றோம். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். பட் இது ரொம்ப ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் லிமிட்ஸ். சோ ட்ரேடிங் லிமிட்ஸ்ல மெயினா வந்து பொசிஷன் சைஸ். ஓகேங்களா? பொசிஷன் சைஸ் மேக்ஸிமம் லிமிட் வச்சிருப்பாங்க.
அதிகபட்சம் இவ்வளவு லாட்ஸ் தான் ட்ரேடே எடுக்க முடியும் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு சிங்கிள் என்ட்ரியில ஒரு சிங்கிள் ஆர்டர்ல மேக்ஸிமம் இவ்வளவுதான் பொசிஷன் சைஸ் வைக்க முடியும். இல்ல மொத்தமாவே நம்ம பொசிஷன் ஓகேங்களா, நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து வைக்கிறோம் வேற வேற கரன்சில டிஃபரெண்ட் ஆர்டர்ஸ் எடுத்து வச்சாலும் மொத்தமா அதோட லாட் சைஸை கால்குலேட் பண்ணும்போது மேக்ஸ் லிமிட் இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸுக்கும் வைக்கலாம். அடுத்தது ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஏன்னா இது நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கரன்சி பேர்ல மட்டும்தான் ட்ரேடே பண்ண முடியும், கோல்டுல மட்டும்தான் பண்ண முடியும், இதுல மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற இன்ஸ்ட்ருமெண்ட் தவிர வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல நம்மளால ட்ரேடே பண்ண முடியாது. அதனால நீங்க ஒரு சேலஞ்ச் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸை மெயினா செக் பண்ணி, எனக்கு வந்து கரன்சி பேர்ல மட்டும் தான் ட்ரேடே பண்ண தெரியும், இல்ல நான் அதுல மட்டும் தான் பண்ணி இருக்கேன், ஆனா இவங்க வந்து சேலஞ்சில் கோல்டு மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அந்த சேலஞ்சை நம்ம வந்து பாஸ் பண்றது கஷ்டமாயிரும். சோ இதெல்லாமே அதை நீங்க அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த ரூல்னு இல்ல, எல்லா ரூல்ஸையுமே முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். சோ எந்த மாதிரி வந்து உங்களால பிளான் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும், சோ அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம மீறாத மாதிரி, அதே நேரத்துல அந்த ப்ராஃபிட்டை நம்ம எவ்வளவு டைம்குள்ள அச்சீவ் பண்ண முடியும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளவு டைம்ஸ் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்து முன்னாடியே நம்மளால வந்து டிசைட் பண்ணிட முடியும், பிளான் பண்ணிட முடியும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல். இதுல ரொம்ப காமனா போடுற ஒரு ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாம ஆர்டர் பிளேஸ் பண்ணவே முடியாது. நீங்க போடுற எல்லா ட்ரேடுக்குமே கம்பல்சரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைக்காமலே ட்ரேட் எடுப்பாங்க. பட் வந்து இந்த மாதிரி எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல ஸ்டாப் லாஸ் வந்து டிஃபால்ட் ஆப்ஷனா அவங்க வச்சிருந்தாங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாம ஆர்டரே பிளேஸ் ஆகாது. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ரூல்ஸும் வச்சிருப்பாங்க. சோ இதை நம்ம பிரேக்கே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட்டாதான் பொசிஷனே அங்க வந்து போட முடியும். சோ அது இதுல எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் சொல்றேன், இது எல்லாமே காமனா இருக்கிற ரூல்ஸ் தான். இது இல்லாம நீங்க அட்டென்ட் பண்ண போற சேலஞ்சில் என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் பண்ணணுங்கிறதெல்லாம் டீடைல்டா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஸ்டடி பண்ணணும். அதுக்கப்புறமா அதை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெளிவா பிளான் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எவாலுவேஷன் ஸ்டேஜுக்கே போகணும். ஓகே, ஃபீ பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த சேலஞ்சே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் இந்த டார்கெட்டை மட்டும் பார்ப்பாங்க. ஓ 8% தான், நான் அசால்ட்டா நல்லா 2 நாள்ல முடிச்சிடும் அப்படின்னு அந்த பெர்சன்டேஜை பார்த்துட்டு மத்த எந்த ரூல்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. டைரக்டா ஃபீஸை பே பண்ணிட்டு எவாலுவேஷன் ஸ்டேஜ்க்கு போவாங்க. அண்ட் அதுல மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ்லயே ஃபெயில் ஆகிட்டா அவங்க ஃபீ அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் ஸ்டேஜ்ல இருக்கிற ரூல்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல மோஸ்ட்லி டெமோ அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்டுக்கே இவ்வளவு ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரேடிங் ஸ்டேஜ்ல நமக்கு ஃபண்டட் அக்கௌண்டே கிடைச்சிடும். அதுல இருக்கிறது ரியல் மணியா இருந்துச்சுன்னா அப்ப அந்த இடத்துல எவ்வளவு ரூல்ஸை போடுவாங்க அப்படின்னு பாருங்க. அதுலயே இருக்கிற ஒரு சில காமனான ரூல்ஸை பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ப்ராஃபிட் ஷேரிங். ஓகே, ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்னா வர ப்ராஃபிட்ல உங்களுக்கு எவ்வளோ அந்த ஃப்ரிமுக்கு எவ்வளோ அதை வந்து தெளிவா கொடுத்துருப்பாங்க. ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் அப்படின்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சோ 90-10 இருக்கு, 80-20 இருக்கு, 75-25 ஸ்பிளிட் அப்ஸ் இருக்கு. என்ன மோஸ்ட் ஆஃப் த ப்ரோ ஃப்ரெம்ஸ்ல ட்ரேட் பண்ற ஃபண்டட் ட்ரேடர்ஸ்க்கு தான் வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா, சோ அந்த ப்ரோ ஃப்ரெம்ஸ்க்கு லெஸ் தேன் 30% தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, சோ நம்ம ட்ரேட் பண்ற ஃபண்டட் ட்ரேடர்ஸ்க்கு தான் 70% அண்ட் எபோ ப்ராஃபிட் ஸ்பிளிட் அப் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கேயுமே நமக்கு வந்து மேக்ஸ் டெய்லி லாஸ் லிமிட் இருக்கு. இதை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். மேபி அந்த நம்பர்ஸ் வந்து ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஓகே, மத்தபடி இது என்னன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க. ஒரு சிங்கிள் டேல அதிகபட்சம் நம்மளோட லாஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி தான் வந்து மேக்ஸ் டிரா டவுனுக்கும். ஓகே, ஏன்னா அந்த ஃப்ரிமோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொசிஷன் சைசிங். இதையுமே நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் லிவரேஜ் ஆப்ஷன். அவங்க சொல்றதுதான், அவங்க கொடுக்கறது தான் லிமிட். சரிங்களா, நம்மளோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து லிவரேஜ் ஆப்ஷன்ஸை மாத்திக்க முடியாது. அவங்க என்ன லிவரேஜ் ஆப்ஷன் மேக்ஸிமம் ப்ரொவைட் பண்றாங்களோ, ஒரு சில ஃப்ரிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிவரேஜ் வந்து அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க. நம்மளால அதை சேஞ்சே பண்ண முடியாது. ஓகே, ஆனா ஒரு சில ஃப்ரிம்ல வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருவாங்க. நார்மலா இப்ப நம்ம ட்ரேட் பண்ணும்போது 500, 1000 டைம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஒரு ஃப்ரிமோட அக்கௌண்ட்ல பண்றப்ப மேக்ஸிமமே 200, மேக்ஸிமமே 50 அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ். சோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆர்டர் யூஸ் பண்றது, பொசிஷன் சைசிங்ல வந்து கண்ட்ரோல்ஸை கிரியேட் பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் ஃப்ரீக்வன்சி. இதுவும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா ட்ரேட் பண்ணணும், எவ்வளவு நாள் நம்ம ஆக்டிவா ட்ரேட் பண்ணணும். எவாலுவேஷன்ல கூட மோஸ்ட்லி இந்த ரூல் பாத்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா, பட் ஆனா வந்து நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு சிலர் அதான் ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைச்சிருச்சு, நான் அப்பப்ப எனக்கு தோன்றப்ப நான் பண்றேன், 1 மாசம் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், 2 மாசம் ட்ரேடே பண்ண மாட்டேன்னா அந்த ஃப்ரிமோட கேபிட்டல் சும்மாவே இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா வந்து காசு சும்மாவே இருந்தா ஒண்ணுமே ஆக போறது இல்ல. சரிங்களா, சோ அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாவது ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வரும். சோ அதனால இந்த ட்ரேட் ஃப்ரீக்வன்சி ரூலை வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் எத்தனை என்ட்ரி வந்து நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குமே வந்து ஒரு லிமிட் அவங்க வந்து பிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஓவர் ட்ரேடிங், ஏன்னா ப்ராஃபிட்ல நமக்கு 80%, 90% கிடைக்குது அப்படிங்கிறதுனால
ப்ராஃபிட்டுக்கு வந்து மேக்ஸ் லிமிட் அதிகபட்சம் நீங்க இவ்வளவுதான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்லாம் எந்த ஃபிலிம்லயுமே ரூல்ஸே இருக்காது. ஓகேங்களா? அதனால நம்மளும் ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்பட்டு நமக்கு நிறைய ப்ராஃபிட் வரணுங்கிறதுக்காக ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸை வந்து வைக்கலாம். இவ்வளோ ட்ரேட் தான் வந்து எடுக்கணும். இத்தனை நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் தான். இல்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி பர் டேக்கு இவ்வளவு பொசிஷன் சைஸ் தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மார்க்கெட். சரிங்களா? சோ நம்ம எந்த செக்மெண்ட்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேயா? சோ நம்மளா நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா கரன்சி பேர்ல எல்லாம் ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு சில டைம் வந்து ஒரு கரன்சி பேர்ல ட்ரேட் எடுக்க முடியும். ஒரு சில கரன்சி பேரை ஓபன் பண்ணி ட்ரேட் போட முடியாது. ஒரு நேரம் நம்ம வந்து அதுல ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஆர்டர்லாம் பிளேஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஒரு சில டைம் வந்து நம்மளால அதை ஆக்சஸ் பண்ணி ட்ரேடே எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ப்ரோப்ரிம் நினைச்சாங்க அப்படின்னா தாராளமா கிரியேட் பண்ண முடியும். அதுவும் சில ரீசன்ஸ்க்காக எப்பயாவது பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நியூஸ் ட்ரேடிங். சோ இந்த ஹை இம்பாக்ட் நியூஸ் ஈவென்ட்ல எல்லாம் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகே, சோ அந்த டைம்ல ஒருவேளை லாஸ் ஆச்சு அப்படின்னா சோ மேக்ஸ் லாஸுக்கு அவங்க ஒரு நம்பர்ஸ் வச்சிருப்பாங்க. அதை விட ஜாஸ்தி கூட லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் வரப்போற டைமுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் முன்னாடி அந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சரிங்களா இந்த டைம் கேப்ல ஆர்டரே பிளேஸ் பண்றத வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதாவது என்னன்னா என்ட்ரியே எடுக்க முடியாது. புது என்ட்ரிஸ் எதுவுமே எடுக்க முடியாது. ஓகே, அப்படி பண்றதுனால நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்றத அவங்க தடுக்க முடியும். ஏன்னா ஒரு சிலருக்கு நியூஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம். அதுல கை தேர்ந்த ஒரு நபரா இருக்கலாம். ஆனா நியூஸ் ட்ரேடிங் வச்சு நம்ம ஃபண்டட் ட்ரேடிங்ல ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோ ஃபிலிம்ஸ்ல நியூஸ் ட்ரேடிங்க்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. மெயினான காரணம் நியூஸ் எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும்னு தெரியும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னா அசால்ட்டா 100-200 பிப்ஸும் மூவ் ஆகும். அது நமக்கு ப்ராஃபிட்டபிள் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா பிரச்சனையே இல்ல. ஆனா இதே லாஸ் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது பெரிய லாஸ் இல்ல. பட் கம்பெனியோட ஃபண்ட் ஓகேங்களா, அந்த ப்ரோஃபேமோட ஃபண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கான ஒரு பிரிகாஷனா ஒரு தற்காப்பு நடவடிக்கையா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூல்ஸ் அவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்மளோட ஓன் ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்றதுக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம். இனிமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்காக நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதா ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல இருக்கிற 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பேசிக் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ப்ரோக்ராம்ல நாங்க டீச் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் கேபிட்டல் சோர்ஸ். சோ இப்போ நம்ம வந்து ஓன் அக்கவுண்ட்ல பண்ணனும் அப்படினா நம்மளா தான் அந்த கேபிட்டலை வந்து அரேஞ்ச் பண்ணனும். இதே ஃபண்டட் ட்ரேடிங் நீங்க பண்றீங்க அப்படினா கேபிட்டலை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். நம்ம கிட்ட ட்ரேடிங் ஸ்கில் மட்டும் இருந்தா போதும். சோ அது மூலமா நம்ம இந்த ஃப்ரேமோட கேபிட்டலை யூஸ் பண்ணி நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிஸ்க். இங்க வந்து நம்ம டோட்டல் ரிஸ்க நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா இந்த இடத்துல ரிஸ்க் அப்படிங்கிறது லிமிட்டட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்ம ஃபண்டட் அக்கவுண்ட் ட்ரேட் பண்றப்ப நம்மளோட மேக்ஸிமம் ரிஸ்க் நம்ம அந்த சேலஞ்சுக்காக பே பண்ண மணி தான். சரிங்களா, அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்காக ஒரு ஃபீஸ் அமௌண்ட் பே பண்ணிருப்போம் இல்லையா. ஒருவேளை ஃபண்டட் அக்கவுண்ட் எவாலுவேஷன்ல ஃபெயில் ஆனாலும் சரி, இல்ல வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் எடுத்து ட்ரேடிங் ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆனாலும் சரி, நம்மளோட மேக்ஸிமம் லாஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஃபீ அமௌண்ட் மட்டும் தான். இதுவே நீங்க வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரேடிங் ஸ்டேஜ்ல அந்த ஃபீ அமௌண்ட்டுக்கு மேல நீங்க ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல பர்சனல் ரிஸ்கே கிடையாது. ஓகேங்களா, ஒன்லி ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ரிட்டன்ஷன். இத பொறுத்த வரைக்கும் இங்க வந்து 100% ப்ராஃபிட் நமக்கு தான். சரிங்களா, சோ நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஃபண்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றப்ப எவ்வளவு வேணாலும் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம். அப்படி எடுக்கிற எவ்வளவு ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி அதை நம்ம மட்டுமே வச்சுக்கலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து அந்த ஃப்ரிமோட வந்து ஸ்பிளிட் அப் பண்ணியே ஆகணும். பட் அதுலயும் ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பெர்சன்டேஜ் ஆஸ் அ ட்ரேடரா அவங்க நமக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளால எவ்வளவு ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ண முடியுமோ அதை விட அதிகமான கேபிட்டல்லே ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றதுனால இங்க நம்ம பண்ற ப்ராஃபிட்டை விட இங்க நம்மளால ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாவே பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம பார்த்த 3 ஆஸ்பெக்ட்லயுமே ஃபண்டட் அக்கவுண்ட் தான் நமக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஆஸ்பெக்ட்ஸ்ல மோஸ்ட்லி நமக்கு வந்து ஓன் அக்கவுண்ட்ல ட்ரேடிங் பண்றது தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா லிவரேஜ். இங்க வந்து லிவரேஜ் வந்து நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த பெர்சன்டேஜ் ஆர் ரேஷியோவை நம்மளே பிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா இங்க வந்து லிவரேஜ் வந்து லிமிட்டட் தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில கம்பெனிஸ்ல மட்டும் தான் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எவாலுவேஷன்லாம் தேவையில்லை. நம்ம கிட்ட ஸ்கில் இருக்கா, காசு இருக்கா, நம்ம பாட்டுக்கு ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கலாம். டைரக்டாவே வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரியல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அண்ட் ப்ராஃபிட்ஸும் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனா ஃபண்டட் அக்கௌண்ட்ல நம்ம கண்டிப்பா ஒரு எவாலுவேஷன் இல்ல சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் நமக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கிடைக்கும். அண்ட் அதுவுமே எதுக்காக நம்ம பாஸ் பண்ணணும்னா நம்மளோட டேலண்ட்டை நம்ம அந்த ப்ரோ ஃபிலிம்ல ப்ரூவ் பண்ணணும். ஓகே, அப்பதான் நமக்கு அந்த அக்கௌண்ட் கிடைக்கும். அதனாலதான் நெக்ஸ்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து நம்மளோட இஷ்டம். கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்,
எந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரேட் எடுக்க ஐடியால இருக்கீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க விருப்பம் போல ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ ஃப்ரேம் பண்ணலாம். நீங்க இப்படிதான் பண்ணணும், இததான் பண்ணணும், இததான் பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து நீங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. ஃப்ரீடமா நீங்க ரூல்ஸ வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அவங்க அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட்ட செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த லிமிட்ட நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம அந்த அக்கவுண்ட்ல அதாவது எவாலுவேஷன்லயோ இல்ல ட்ரேடிங் ஸ்டேஜ்லயோ ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீஸ். சோ ஃபீஸ பொறுத்தவரைக்கும் இங்க நமக்கு ட்ரேடிங் காஸ்ட் மட்டும் தான். அதுலயும் புரோக்கரேஜ் வந்து மோஸ்ட்லி ஃபாரெக்ஸ்ல இருக்காது. ஓகேங்களா? ஆனா இங்க வந்து நீங்க அந்த எவாலுவேஷனுக்கு நீங்க ஃபீ அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில ப்ரோ ஃபிர்ம்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கமிஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. ஒரு லாட்டுக்கு இவ்ளோ கமிஷன் அப்படின்னு செப்பரேட்டா வந்து நீங்க எடுக்கிற ட்ரேட்ஸ்ல இருந்து போகும். சரிங்களா? பட் ஆனா இதுவே நம்ம வந்து ஓன் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றப்ப அந்த மாதிரி புரோக்கர்ஸ அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் மூலியமா தான் ஏர்ன் பண்ணுவாங்க. அந்த ஸ்ப்ரெட் கூட நம்மளோட ப்ராஃபிட்டோட சேர்ந்து கவர் ஆகி நம்ம வந்துரும். அதாவது தனியா வந்து இவ்ளோ அமௌண்ட் அவ்ளோ அமௌண்ட்னு வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு போகாது. பட் ஆனா ஃபண்டட் ட்ரேடிங்ல மோஸ்ட் ஆஃப் த ப்ரோ ஃபிர்ம்ஸ்ல இந்த கமிஷன்ஸ் இருக்கும். ஓகே ட்ரேட் பண்றதுக்கான ஃபீ. அதாவது அப்படி பாத்தீங்கன்னா இங்க 2 ஃபீ இருக்கு. ஒன்னு எவாலுவேஷன் ஃபீ. ஓகேங்களா? அத அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். ட்ரேடிங் ஸ்டேஜ்லயுமே நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஒரு கமிஷன் பெர் லாட்டுக்கு இவ்ளோ டாலர் அப்படின்றது தனியா வந்து பாத்தீங்கன்னா போகும். இப்போ இது 2மே வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இருக்காது. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர். இப்போ ஓன் அக்கவுண்ட்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட சொந்த பிசினஸ் நம்ம செய்யற மாதிரி. எந்த கட்டாயமும் இல்ல. நம்மளோட விருப்பம் போல நம்ம செய்யலாம். அங்க வந்து பெருசா பிரஷர் இருக்காது. ஆனா இதே வந்து நம்ம இந்த ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சு பண்றோம் அப்படிங்கிறப்ப அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, இப்போ முன்னாடியே நம்ம ஒரு ரூல்ஸ பத்தி சொல்லியிருப்போம். வாரத்துக்கு இத்தன நாள் ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் ரூல்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, எனக்கு வந்து அன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கே, ட்ரேட் பண்றதுக்கே வந்து எனக்கு வந்து சுத்தமா மைண்ட் செட்டே இல்ல. ஆனாலும் வந்து நான் ஒரு கட்டாயத்துல அன்னைக்கு நான் ட்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். பட் அன்னைக்கு என்னோட மைண்ட் செட் சரியில்லாததுனால, நான் ஒரு பிரஷர்லயே ட்ரேட் பண்றேன். அதனால எனக்கு ஒரு லாஸ் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரே காரணம், சோ நான் ஃபண்டட் ட்ரேடிங் பண்றதா தான் இருக்கு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன்னா அங்க ஒரு ரூல்ஸ் இருக்கு. நான் அத ஃபாலோ பண்ணியே ஆகணும். இல்ல அப்படின்னா அத நான் அந்த ட்ரேட் அன்னைக்கு நான் எடுக்கலன்னா, மொத்தமா என்னோட என்ன சொல்றது, அந்த சேலஞ்ச்லயே நான் ஃபெயில் ஆகிருவேன். ட்ரேடிங் ஸ்டேஜ்ல, எவாலுயேஷன் ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆகிருவேன். சோ நான் கட்டின ஃபீ அமௌண்ட் வேஸ்ட். ஓகே சிம்பிளா சொல்லணும்னா லாஸ். இப்ப நான் பண்ணணும். பட் அந்த பிரஷர்ல பண்ணும்போது நான் ட்ரேடிங்ல ஃபுல்லா கான்சன்ட்ரேட்டடா இல்ல அப்படின்னா, நான் பண்ண ட்ரேடுக்கும் லாஸ் தான் மிஞ்சும். இப்ப இது 2மே வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தான். சரிங்களா? சோ அந்த விஷயம் வரதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிபிலிட்டி. சோ இந்த இடத்துல நீங்க உங்களோட ஓன் அக்கவுண்ட்ல பண்றப்ப நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் யூஸ் பண்ணலாம். என்ன ஸ்டைல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ டைம் வேணாலும் நீங்க மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. ஆனா இதே நீங்க ஃபண்டட் அக்கவுண்ட்ல பண்றீங்க அப்படின்னா, மேபி அவங்க அதுக்குன்னு சில கைட்லைன்ஸ் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி ஸ்ட்ராட்டஜிக்கும் ஸ்டைலுக்கும் இருக்காது. ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள் அதான் நான் முன்னாடி சொன்ன மாரி இந்த நியூஸ் டைம் ஸ்ட்ராட்டஜி. இப்ப அந்த நியூஸ் டைம்ல ட்ரேட் பண்றதுக்கு நம்ம வந்து அதுல நம்மளோட ஸ்கில் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருப்போம். நியூஸ் டைம்ல வந்து எந்த அளவுக்கு ஹை இம்பாக்ட் இருந்தாலும் பெர்ஃபெக்ட்டா வந்து அத ஓரளவுக்கு ஓகே ஹை ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ற அளவுக்கு நம்ம அதுல ஸ்கில்ல டெவலப் பண்ணி வச்சிருப்போம். ஆனா வந்து ஃபண்டட் ட்ரேடிங்ல நியூஸ் ட்ரேடிங்க வந்து அவங்க சப்போர்ட்டே பண்ணலனா, இப்ப நம்ம நம்ம அந்த இடத்துல அந்த நம்ம ஸ்கில் வந்து வேஸ்ட் தான். ஓகேங்களா? சோ அந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்ல இருக்காது. நெக்ஸ்ட் டிராடவுன். டிராடவுன பொறுத்த வரைக்கும், இப்ப நம்ம பெர்சனல் அக்கவுண்ட்ல டிராடவுன் ஆச்சுன்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணி ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் அத அகைன் பேக் டூ பிரேக் ஈவன் கொண்டு வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு $100 இருக்கு. இல்ல ஒரு $1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. $700க்கு வந்துருச்சு. $300 லாஸ் ஆகிருச்சு அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. பேலன்ஸ் இருக்க $300 வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் பண்ணியாவது அகைன் பேக் டூ பிரேக் ஈவன் $1000க்கு கொண்டு வரலாம். ஆனா இங்க அப்படிலாம் வந்து விட்டுற முடியாது. ஏன்னா அந்த ஒரு பெர்சன்டேஜ தாண்டிருச்சுன்னா ட்ரேடிங் ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆகிரும். என்னன்னா அதுக்கப்புறம் ட்ரேடே பண்ண முடியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட்க்கு நம்ம வந்து டிரா டவுன் போயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்றதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல. மறுபடியும் இந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் முன்னாடி பார்த்த மாரி. ஆனா இங்க அப்படி இல்ல. ஓகேங்களா? டோட்டலா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் லாஸ் ஆனா தான் திரும்ப நம்ம வந்து அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். பட் ஆனா அந்த அளவுக்கு லாஸ்லாம் நம்ம வந்து விடக்கூடாது. அப்படி நம்ம பண்றோம்னா நம்ம ட்ரேட் கரெக்ட்டா பண்ணல அப்படின்னு அர்த்தம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எமோஷனல் இம்பாக்ட். சோ பெர்ஃபார்மன்ஸ் பிரஷர்ல பார்த்தா அதே விஷயம் தான். ஓகேங்களா? சோ பெர்சனலா ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஓன் அக்கவுண்டோட ஃபண்டட் அக்கவுண்ட் பெட்டரா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா இப்போ இங்க இந்த இடத்துல ரிஸ்க்ல இருக்கிறது நம்மளோட கேபிட்டல். ஓகேங்களா? இங்க வந்து $1 லாஸ் ஆனாலோ, $100 லாஸ் ஆனாலோ அது நமக்கு தான். ஆனா இங்க வந்து நம்ம ஒரு சின்ன மணி தான் பே பண்ண மாரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து நல்ல ஸ்கில்ஃபுல்லான ட்ரேடர். உங்ககிட்ட ட்ரேடிங் பண்றதுக்கான நல்ல திறமை இருக்கு. உங்களால வந்து கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்டின்னா, இந்த ஒரு பிரஷரோ, இந்த ஒரு எமோஷனல் இம்பாக்ட்டோ இல்லாம உங்களால இதுல ட்ரேட் பண்ண முடியும்.
ஏன்னா நம்மளோட சொந்த மணி அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரிஸ்க் எடுப்போம். இதே ஃப்ரிமோட மணியா நம்ம ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டோம். அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ண அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகே. மேபி இப்ப நான் வந்து என்னோட ஓன் அக்கவுண்ட்ல நான் 1% ரிஸ்க் வச்சு தான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா, ஃபண்டட் அக்கவுண்ட்ல நான் 2% கூட எடுக்க தயங்க மாட்டேன். ஓகேங்களா? அகைன் சொல்றேன். அதுக்கேத்த மாரி ரூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்பர்ஸ ஃபிக்ஸ் பண்ணி இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் அந்த ஓன் கேபிட்டல் இருக்கிற ரிஸ்க்குக்கும், இதுல வந்து ஃபண்டட் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த ரிஸ்கையும் யோசிக்கிறப்போ, இது கொஞ்சம் பெட்டர் ரிலீஃபா இருக்கும். ஏன்னா அது நம்ம காசு இல்ல. ஒரு வேளை லாஸ் ஆச்சுனாலும் அது அந்த ஃப்ரிமோட தான். நமக்கு என்ன லாஸ்? நம்மளால இதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ ஃபண்டட் அக்கவுண்ட்ட இதுக்கு மேல ஆக்சஸ் பண்ண முடியாது. இல்ல எவாலுவேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு அப்டின்னா, அதோட நம்ம வந்து வெளிய வந்துர்றோம். நமக்கு அந்த ஃபீஸ் அமௌண்ட் மட்டும் தான் லாஸ். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சின்ன மணியா இருந்தா மட்டும் தான் இப்படி நான் சொன்னது கரெக்ட்டா இருக்கும். இல்ல ப்ரோ ஒவ்வொரு தடவையும் இப்ப நீங்க சொன்ன மாரி தான் நானும் நெனச்சு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஒரு தடவையும் நான் எவாலுவேஷன் ஸ்டேஜ்லயே ஃபெயில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்டின்னா, அந்த இடத்துல ஆக்சுவலி நம்ம இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த லாஸ திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேளை எப்பயாவது ஒரு ஒரு இதுல பாஸ் ஆயிட்டேன் அப்டின்னா கூட எனக்கு வந்து ஒரு $50க்கு ஒரு $5000 கிடைக்குது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இத எப்படி நான் மிஸ் பண்றது? பரவால்ல ஒரு 50 போச்சு. இன்னொரு 50 போடலாம். அந்த 50 போச்சு. இன்னொரு 50 போடலாம் அப்படின்னு ஒரு $500 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 தடவ எவாலுவேஷன் பாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. 10 தடவையும் ஃபெயில் ஆக்கிட்டீங்கன்னா $500 கிட்டத்தட்ட லாஸ். இப்ப இத பண்ணாம நீங்க ஓன் கேபிட்டல் ஏன் இத நான் சொல்றேன்னா, 10 தடவ தொடர்ந்து நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னா, ட்ரேடிங் பண்றதுக்கான ஸ்கில் நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு இல்லன்னு அர்த்தம். இருந்திருந்துச்சு அப்படின்னா 1 ஆர் 2 அதிகபட்சம் 3வது டெஸ்ட்லயாவது அதாவது 3வது அட்டெம்ப்ட்லயாவது நம்ம பாஸ் ஆகிடணும். ஒரு 3 அட்டெம்ப்ட்ல தொடர்ந்து நம்ம ஃபெயில் ஆகுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபண்டட் ட்ரேடிங் நமக்கானது கிடையாது. சோ அதுக்கப்புறம் சேலஞ்சுக்காக அமௌண்ட்ட ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ரொம்ப சின்ன கேபிட்டல் இருந்தாலும் பரவால்ல. ஓன் அக்கவுண்ட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே. இதுவும் நான் எதுக்காக சொல்றேன்னா, அதிக லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு சிலர்லாம் எனக்கிட்டயே நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் 20 தடவ சேலஞ்ச் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். 40 தடவ அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஒண்ணும் இல்ல. அந்த நம்பர்ஸ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த கேபிட்டல நீங்க உங்க ஓன் அக்கவுண்ட்ல வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா, சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருந்தா கூட இப்ப நமக்கு ப்ராஃபிட்ல இருந்திருக்கும். இப்ப ப்ராஃபிட்டும் இல்ல, ட்ரேடிங் பண்ண கேபிட்டலும் இல்ல. அந்த சேலஞ்சுக்கு நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம குடுத்த ஃபீஸ் அமௌண்ட் லாஸ் ஆனது லாஸ் ஆனது தான். ஓகேங்களா? சோ அது எந்த ஸ்டேஜ்ல நீங்க இருக்கீங்கங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டட் ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க? சோ ஃபெயில் ஆகுறது 2 ஸ்டேஜ்ல நடக்கும். ஒண்ணு எவாலுவேஷன் ஸ்டேஜ்லயே ஃபெயில் ஆகிருவாங்க. இல்ல ட்ரேடிங் ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆகிருவாங்க. 2த்துக்குமே நான் பொதுவா பார்க்கிற ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 மோஸ்ட்லி ஃபெயில் ஆகுறவங்க எல்லாரும் நியூ ட்ரேடர்ஸா இருப்பாங்க. அதாவது ட்ரேடிங்க்கு புதுசா வந்தவங்களா இருப்பாங்க. ஏன் வந்து இவங்க ஃபண்டட் ட்ரேடிங் பண்றாங்க? ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நியூ ட்ரேடர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இப்பதான் சின்ன சின்ன விஷயங்கள கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்பதான் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே என்கிட்ட வந்து ஒரு பெரிய கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நான் ப்ராஃபிட் பண்ணா அந்த அமௌண்ட் ரொம்ப பெருசா வரும். ஒருவேளை லாஸ் ஆச்சுனாலும் எனக்கு பெரிய லாஸ் இல்ல. நான் சேலஞ்சுக்கு ஒரு சின்ன மணி தானே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல டைரக்ட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபண்டட் அக்கவுண்ட்க்கு தான் ட்ரை பண்றாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்கில் இருக்கணும். அதனால தான் நான் ஹவ் டஸ் இட் வொர்க்ஸ்லயே அத பத்தி டீடைல்டா சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் அத பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? சோ இந்த நியூபி ட்ரேடர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் கிட்ட சஃபிஷியன்ட் கேபிட்டல் இருக்கும். இருந்தாலும் ஓன் ஃபண்ட்ல ரிஸ்க் எடுக்க பயந்துட்டு, சரி நம்ம ஒரு சின்ன மணிய வச்சு ஃபண்டட் அக்கவுண்ட்ல பண்ணலாம். ஒரு விஷயம் ஓன் அக்கவுண்ட்டோ, ஃபண்டட் அக்கவுண்ட்டோ ஓகேங்களா? எமோஷனலி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. நான் என் ஓன் அக்கவுண்ட்னா நான் ட்ரேட் எடுக்கவே பயப்படுவேன். இதே ஃபண்டட் அக்கவுண்ட்னா நான் சாதாரணமா ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா, அந்த ஃபண்டட் அக்கவுண்ட்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியாது. சோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தயார்படுத்திக்கணும். நெக்ஸ்ட் நான் ரொம்ப முக்கியமா பார்க்கிறது இந்த லேக் ஆஃப் ஸ்கில். இத பொறுத்த வரைக்கும் இப்ப ஃபண்டட் ட்ரேடிங் பண்ற 100 ட்ரேடர்ஸ்ல ஓகேங்களா? சேலஞ்ச் அக்செப்ட் பண்றவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். 100 பேர்ல 70 பேருக்கு மேல ப்ராப்பர் ட்ரேடிங் ஸ்கில்லே இல்ல. ப்ராப்பர் ட்ரேடிங் ஸ்கில் இல்லாம நம்ம ஓன் கேபிட்டல்ல ட்ரேட் பண்ணாலும் லாஸ் தான் ஆகப்போகுது. ஃபண்டட் ட்ரேடிங் பண்ணாலும் லாஸ் தான் ஆகப்போகுது. ஒரு ட்ரேடரா நம்ம எல்லாரோட எண்ணமுமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணணும்ங்கிறது தான். அதுக்கு நமக்கு தேவை ஸ்கில் தான். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், அடுத்தடுத்த விஷயங்கள நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? அப்ப நம்ம கிட்ட ப்ராப்பர் ஸ்கில் இருந்தா மட்டும் தான் ஃபண்டட் அக்கவுண்ட்ல பண்ணாலும் சரி, நம்மளோட ஓன் அக்கவுண்ட்ல பண்ணாலும் சரி, நம்மளால கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி ஓகே ப்ரோ நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஃபண்டட் ட்ரேடிங் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயம் நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஓன் ஃபண்ட்ல ட்ரேட் பண்ணி கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியற அளவுக்கு நீங்க உங்கள தயார்படுத்திக்கணும். ஓகே முதல்ல அதுக்கு நம்ம பிரிப்பேர் ஆகணும். சரிங்களா? அதாவது சொந்தமா ட்ரேடிங் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும். அதாவது உங்க ஃபண்ட வச்சு ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ற அளவுக்கு நீங்க உங்கள தயார்படுத்திக்கணும். இப்ப இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு அப்புறமா நீங்க ஃபண்டட் ட்ரேடிங் பண்றத பத்தி யோசிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க ஃபண்டட் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா இப்ப உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு. சரிங்களா? இப்ப நம்மளோட ஓன் ஃபண்ட்ல நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து ஒரு 5% நான் ரொம்ப எடுத்துக்கல. ஒரு மாசத்துக்கு 5 5% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? இப்போ ஓன் ஃபண்ட வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க. உங்ககிட்ட வெறும் ஒரு $100 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப $100க்கு 5% நீங்க பண்றீங்கன்னா, $5 நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க. ஓகே. ஒரு டாலர் சும்மா ஒரு ₹80 ரவுண்டா வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ₹400 ப்ராஃபிட் பண்றீங்க. ஓகே. ₹8000 வச்சு ₹400 நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க. ₹400 ஒரு சின்ன அமௌண்ட் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல் அதுக்கு ஏத்த மாரி சின்ன அமௌண்ட் தான். இப்ப இதே இடத்துல இத என்னால கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியுது. ஒரு தடவ பண்றது விஷயம் இல்ல. நெறைய பேர் அத தான் தப்பா நெனச்சுக்கிறாங்க. ஒரே ஒரு தடவ அதுவும் ரியல் அக்கவுண்ட் கூட இல்ல. ஒரு டெமோ அக்கவுண்ட்ல ஒரு 4, 5 ட்ரேட ஃப்ளூக்ல போட்டுட்டு ப்ரோ நான் 40% 70% 100% ப்ராஃபிட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு ட்ரேடிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படி கிடையாது. ஓகே. தொடர்ந்து உங்களால 3 மாசம் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுக்கு பேரு தான் கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? ஏன்னா ஒரு தடவ ப்ராஃபிட் பண்றது விஷயம் கிடையாது. ஏன்னா அத வச்சு அந்த நம்பிக்கையில டெமோ அக்கவுண்ட்ல பண்ணிட்டு நேரா வந்து ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணும்போதும் சரி, டெமோ அக்கவுண்ட்ட வச்சு நேரா ஃபண்டட் அக்கவுண்ட் வந்து நம்ம சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணும்போதும் சரி, மோஸ்ட்லி லாஸ் ஆகுறதுக்கும், ஃபெயில் ஆகுறதுக்கும் ஆன ரீசன் அதுதான். இப்ப இந்த 5% கன்சிஸ்டன்ட்டா நான் சொல்றேன். அந்த திறமை இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம ஃபண்டட் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலாம். ஓகே. ஒரு $10,000 அக்கவுண்ட்க்கான சேலஞ்சா நான் வந்து அக்செப்ட் பண்றேன். அதுக்கு ஃபீயா வந்து நான் $100 யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு தானே இருக்கு. $100 ஃபீஸா கட்டி நான் எவாலுவேஷன் ஸ்டேஜ் போறேன். என்கிட்ட ஸ்கில் இருக்கு. அத வச்சு ப்ராப்பரா ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மணி மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி, அவங்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா ஃபாலோ பண்ணி, நான் என்ன பண்றேன் முதல்ல அந்த எவாலுவேஷன் ஸ்டேஜ பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்கிட்ட வந்து $10,000 இருக்கிற ஒரு ட்ரேடிங் அக்கவுண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த $10,000 அக்கவுண்ட் வச்சு நான் வேற எதுவும் புதுசா பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இவ்வளவு நாள் வெறும் $100 தான் இருந்துச்சு. அதனால இப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ $10,000 இருக்கே. வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். அதே வொர்க்க அப்படியே இந்த $10,000 அக்கவுண்ட்ல நீங்க வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஓகே. $100 வச்சு என்ன வொர்க் பண்ணீங்களோ, அதே மாரி $10,000 அக்கவுண்ட் வச்சு பண்ணுங்க. அதே 5% பண்ணுங்க போதும். இப்போ உங்களோட ப்ராஃபிட் வந்து $500 இருக்கும். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட ₹40,000. ஓகே. இப்போ ஒரு மாசத்துக்கு நம்ம வந்து 40,000 அப்ராக்ஸா ப்ராஃபிட் பண்றோம். ஓகே. ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் நம்பர் தான். சோ இத யாரும் கிரீடா நினைக்காதீங்க. ஓகேங்களா? கிரீடி மைண்ட் செட்ல பார்க்காதீங்க. டிஃபரன்ஸ பாருங்க. சரிங்களா? இப்போ அந்த மாசம் ₹40,000 சம்பாரிக்கணும்னா, எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரே ஸ்லைட்ல அது எல்லாத்தையும் வரிசையா நான் குடுத்துட்டு வரேன். ஆஹா! அப்போ ஒரு $100 நம்ம கையில ₹8,000 இருந்தா மாசம் வந்து ₹40,000 சம்பாரிக்கலாமா? நெறைய பேர் இத தான் நெனைக்கிறாங்க. அந்த இடைப்பட்ட கேப்ப வந்து ஃபில் பண்றதே இல்ல. ₹8,000 இருந்தா மாசம் ₹40,000. இதுக்கு இடையில நம்ம எவ்வளவு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பண்ணா தான் அது பாசிபிள். ஓகே. இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தொடர்ந்து லாஸ் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து ப்ராஃபிட் 40,000 நமக்கு வராது. சரிங்களா? ஏன்னா இப்ப நம்ம 40,000 ப்ராஃபிட் பண்றோம் அப்படின்னா, நம்ம கைக்கு வரது அதுல ஒரு பெர்சன்டேஜ் தான். ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் அப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சோ அதுல ஃபிரெம்க்கு ஒரு பெர்சன்டேஜ், நமக்கு ஒரு பெர்சன்டேஜ். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு 70 வச்சுக்கலாம். 70% நமக்கும் 30% அந்த ஃபிரெம்க்கும் போகுது அப்படின்னே வச்சுக்கலாம். ஒரு டாலர் ஒரு ₹83 அப்படின்னா, நீங்க வந்து ஒரு $100 வச்சு ஒரு சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்றீங்க. சோ அப்ப அதுக்கு ₹8,300 நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. டோட்டலா நீங்க ட்ரேடிங்காக ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் ₹8,300 தான். சரிங்களா? இப்போ நீங்க கரெக்ட்டா முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, எவாலுவேஷன் ஸ்டேஜ கிளியர் பண்ணிருவீங்க. ஃபண்டட் அக்கவுண்ட் கிடைச்சிடும். அதுலயும் நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த அக்கவுண்ட்லயும் கன்சிஸ்டன்ட்டா நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க $500 அப்படின்னா, சோ 30% அவங்க எடுத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கலாம். ஓகே. $150 அவங்க எடுத்துக்கிட்டோம். பேலன்ஸ் $350 இருக்கு. சோ 350 இன்டூ 83 போட்டீங்க அப்படின்னா, அப்ராக்ஸா நமக்கு ஒரு 29,000 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா, 29,050 ரூபீஸ் வந்து நமக்கு மந்த்லி ஏர்ன் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? சோ இத அப்படிதான் பார்க்கணுமே தவிர, 8,300 இருந்தா போதும். மாசம் மாசம் வந்து நம்மளால 29,000 பண்ண முடியும். இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. ஆனா அதுக்கு நடுவுல இங்க ஒரு ஆரோ மார்க்கோட நான் முடிச்சுட்டேன். பட் அதுக்குள்ள எவ்வளவு வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத இப்ப எல்லாமே டீடைல்டாவே நம்ம பார்த்திருக்கோம். ஃபண்டட் ட்ரேடிங்ல இருக்கிற கான்ட்ரோவர்சிஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டட் அக்கவுண்ட் குடுக்குறாங்க இல்லையா? அதுல இருக்கிற மணி ரியல் மணியா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நெறைய ட்ரேடர்ஸ்க்கு இருக்கு. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கு. ஏன் அப்படிங்கிற ரீசன நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒருவேள அதுல இருக்கிறது ரியல் அமௌண்ட்டா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் அப்படின்னா, நம்ம ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணும்போது ரியல் ப்ராஃபிட்ஸ ஜெனரேட் பண்ணுவோம். சோ அப்ப நமக்கு ரியல் அமௌண்ட்டாவே வரும். அதுல இருந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கம்பெனிக்கு ஒரு அமௌண்ட் போகுது. நமக்கு ஒரு அமௌண்ட் வருது. ஓகே. இப்ப இந்த இடத்துல யாருக்குமே லாஸ் இல்ல. நம்ம கரெக்ட்டா ட்ரேடிங் பண்ணா போதும். சரிங்களா? சோ ரியல் மணியா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுவே அந்த இடத்துல அது ரியல் மணியா இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன ப்ரோ அப்படி கூட இருக்குமா? ஃபண்டட் அக்கவுண்ட்னா உண்மையாலே அதுல காசு போட்டு தானே குடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லாமலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா ஒரு சில ட்ரேடிங் ஃபிர்ம்ஸ் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. சோ அதுலலாம் பாத்தீங்கன்னா ரியல் மணி இருக்கிறது கிடையாது. டெமோ அக்கவுண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி புரொவைட் பண்றதா சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயமோ அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? சோ இது எல்லாருமே மத்தவங்களோட கருத்த தான் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மெயினா நம்ம எத பத்தி பார்க்கலாம்னா, இப்ப அது ரியல் மணியா இல்லன்னா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்ப்போம். பிரச்சனை வந்து நம்ம பண்ற ப்ராஃபிட் ரியல் ப்ராஃபிட்டா இருக்காது. சரிங்களா? ஏன்னா இப்ப இது ரியல் மணியா இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குவாலிட்டி அதாவது ஒரு ஸ்கில்லே இல்லாத ஒரு ட்ரேடர் வந்து இப்ப ட்ரேட் பண்றாரு. ட்ரேட் பண்ணி அந்த ஃபண்டுல இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டாருன்னா, கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது வந்து ரியல் மணியா இல்ல அப்டின்னா.
சரிங்களா? இப்ப கம்பெனிக்கு பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம பாட்டுக்கு அது ரியல் அக்கவுண்ட் நெனச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா எப்படி பார்த்தாலும் கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட். எப்படி? நம்ம அந்த எவாலுவேஷன்க்காக பே பண்ண ஃபீஸ் அமௌண்ட். சரிங்களா? இப்ப இது ரியல் மனியா இல்லாம இருந்து, நான் ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான ட்ரேடர். என்னால கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ் பண்ண முடியுது. நான் நல்ல ப்ராஃபிட்டே பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா எனக்கு ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் குடுத்தாகணும். இப்ப அது ரியல் ப்ராஃபிட்டே இல்ல. முதல்ல அது ரியல் அமௌண்ட்டே கிடையாது. அப்போ எனக்கான ஷேர் அமௌண்ட் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து அந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு காசு குடுப்பாங்க? அதான் அவங்க கேப்பிட்டல் வச்சிருக்காங்களே ப்ரோ அப்டின்னா, அததான் இப்ப நான் சொல்றேன். அப்படி ஒரு கேப்பிட்டலே இல்ல அப்டின்னா, அந்த மாரி கேப்பிட்டலே இல்ல அவங்க கிட்ட. ஓகேங்களா? அவங்க ஃபண்டட் அக்கவுண்டே புரொவைட் பண்ணல. ஒரு டெமோ அக்கவுண்டா குடுக்குறாங்க. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து அந்த ஃபீ அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? ஏன்னா, அவுட் ஆஃப் 10 ட்ரேடர்ஸ்ல ஒரு ட்ரேடர் மட்டும் தான் ஃபண்டட் சேலஞ்ச வந்து பாஸே பண்றாங்க. அப்படி ஃபண்டட் சேலஞ்ச் பாஸ் பண்ற 10ல 2, 3 ட்ரேடர்ஸ் தான் அதுல கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸே பண்றாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு 100 பேர் ஃபண்டட் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றாங்கன்னா, அதுல ஒரு 3ல இருந்து 5 பேர் மட்டும் தான் அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் சேலஞ்சுல பாஸ் ஆகி அதுல கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ் பண்றது. அப்ப பேலன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆகி வெளிய வந்துடுறாங்க. ஆனா இப்ப 100 பேருமே காசு கட்டி தான் அந்த சேலஞ்ச அக்செப்டே பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த 100 பேரோட அமௌண்ட்ட யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம முன்னாடி அந்த $100 எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அந்த $100 எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். 100 ட்ரேடர் இந்த ஃபண்டட் சேலஞ்ச வந்து அக்செப்ட் பண்றாங்க. $100 இன்டு 100 பேர். $10,000 இப்ப வந்து அந்த அக்கவுண்ட் அந்த கம்பெனியோட அக்கவுண்ட்க்கு உள்ள வருது. இப்ப இதுல ஒரு 5 பேர் ப்ராஃபிட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த 5 பேருக்குமே ஒரு $10,000 அக்கவுண்ட் குடுத்துருக்காங்க அப்டின்னா, இப்ப இந்த 5 பேரும் நல்லா ப்ராஃபிட் பண்றாங்க. கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றாங்க. முன்னாடி பார்த்தா அதே எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாமே. இப்போ இதுல ஒரு ட்ரேடர் 5% ப்ராஃபிட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். $10,000க்கு 5% எவ்வளோ? $500 எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். அந்த நம்பர்ஸ் ஈஸியா உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக தான் நான் ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிளே சொல்றேன். இப்ப இதுல 70% உங்களுக்கு வந்து ஷேர் குடுக்கணும் $350. இப்ப இந்த $350 எங்க இருந்து குடுப்பாங்க? ஆல்ரெடி $10,000 உள்ள வந்திருக்கு பாத்தீங்களா? ஃப்ரிமோட அமௌண்ட். அப்ப ஒருத்தருக்கு $350 வந்து இது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஒரு உதாரணத்துக்கு எல்லாருமே ஒரே அமௌண்ட்டே ப்ராஃபிட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாமே. தோராயமா இந்த 5 பேருக்கு ப்ராஃபிட்னே ஒரு $1,750 இப்ப போயிரும். ரவுண்டா ஒரு 2,000 ஒரு $2,000 வச்சுக்கலாம். $10,000 சேலஞ்சுக்குள்ள வந்திருக்கு. இப்ப $2,000 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் அப்பா போயிருச்சு. பேலன்ஸ் $8,000 தான் இருக்கு. இது 1 மாசத்த முடிச்சுட்டாங்க. இப்ப 2வது மாசத்துக்கு என்ன பண்ணணும்? 2வது மாசத்துக்கு குடுத்துட்டாங்கன்னா, அவங்க கிட்ட காசே இருக்காது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல. அப்ப அந்த இடத்துல திரும்ப திரும்ப வந்து புது பீப்பிள்ஸ வந்து அந்த ஃபண்டட் அக்கவுண்ட் சேலஞ்ச அக்செப்ட் பண்ண வைக்கணும். நெறைய பேர் உள்ள வந்துட்டு போனா தான் அந்த இடத்துல பிசினஸ் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில ஸ்கேம் பண்ற பிளாட்ஃபார்ம் இப்படிதான் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அவங்களால ப்ராஃபிட் ஷேர் நெறைய குடுக்க முடியல அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு டிசிஷன் எடுத்துட்டு போயிடுறாங்க. அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன். ஆனா இப்ப இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ரியல் மனியா இல்லாதது தான். ஏன்னா ரியல் மனின்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல காசு போச்சுன்னா அவங்களுக்கு தான் அது லாஸ். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட ஸ்கில்லையும் அவங்க நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கும் நெறைய சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா வச்சுக்கணும். அப்பதான் அவங்க ஃபண்டுக்கும் சேஃப்டி. நம்மளும் கரெக்ட்டா ட்ரேட் பண்ண முடியும். ப்ராஃபிட்ட ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். சரி ஓகே ப்ரோ. இந்த டவுட் ஏன் வரணும்? ஏன் வந்து அத நம்ம ரியல் அக்கவுண்டா இல்ல வந்து அது ஒரு டெமோ அக்கவுண்டா அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி அவங்க புரொவைட் பண்ற அந்த சேலஞ்சயே பாருங்களேன். அந்த சேலஞ்ச் எல்லாம் பார்க்கிறப்ப, அந்த எவாலுவேஷன் ஃபேஸ்ல இருக்கிற சேலஞ்ச பார்க்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க மாரி தோணும். ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ரொம்பவே அட்ராக்டிவா இருக்க மாதிரி இருக்கும். அத பார்த்தாலே ஒரு புதுசா ட்ரேட் பண்றவங்களுக்கு கூட அத ஈஸியா அச்சீவ் பண்ண வச்சிட முடியும். அத அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை குடுக்குற மாரி தான் இருக்கும். இப்ப அதுல என்ன ப்ரோ இருக்கு? ஈஸியா இருந்தா நமக்கு தானே நல்லது. ஓகே ஸ்கில் இல்லாதவங்க வந்து லாஸ் பண்ணிட்டு போறாங்கன்னா, அது அவங்களோட பிரச்சனை. நமக்கு என்ன இருக்கு? இப்ப நான் வந்து நல்ல ஸ்கில்லோட இருக்கேன். ஈஸியா இருந்துச்சுன்னா நான் பாஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் போவேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. இப்போ நான் ஒரு ப்ரோ ஃபிரிம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்களும் உங்கள ஒரு ப்ரோ ஃபிரிமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கு. சரிங்களா? உங்களுக்கு ட்ரேட் பண்றதுக்கு டைம் இல்ல. ஓகேங்களா? மேபி டைம் இல்லாம இருக்கலாம். இல்ல ஸ்கில் இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு ரீசன். பட் உங்ககிட்ட வந்து ஒரு கேப்பிட்டல் இருக்கு. நீங்க வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு நெனைக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப வந்து ஒரு ஸ்கில் இருக்கிற ஒரு ட்ரேடர் தேவ. அந்த பெர்சனுக்கு எந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத இந்த மாரி சின்ன சின்ன டெஸ்ட் வச்சா கண்டுபிடிப்போம். அது நம்மளோட சொந்த ஃபண்டா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் ரியல் மனியா இருந்தா, வெறும் நீங்க ஒரு டெமோ அக்கவுண்ட்ல 5% பண்ணுங்க. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு புரொஃபஷனல் ட்ரேடர்னா நான் ஏன்னா முன்னாடியே சொன்னேன். ஒரு தடவ ப்ராஃபிட் பண்ணா பத்தாது. கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்பதான் ரியல் டேலண்டட் ட்ரேடர்ஸ் வந்து கிடைப்பாங்க. அப்படி பார்க்கிறப்ப இவங்க குடுக்குற சேலஞ்ச் எல்லாம் ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். அப்பதான் நெறைய பேர் உள்ள வருவாங்க. ஆனா அத கூட அச்சீவ் பண்ண முடியாம போயிருவாங்க. ஏன்னா இதுல இருக்கிற அந்த ரூல்ஸையே வந்து நெறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த டிரா டவுன்னா என்ன? அந்த டிரா டவுன் எப்படி நடக்குது? அந்த டிரா டவுன் வராம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இந்த பெர் டேக்கு லாஸ் லிமிட்லாம் சொல்றாங்களே, அந்த விஷயமே என்னன்னு தெரியாம, ஓகே இவ்வளவு டார்கெட்டா ஈஸியா அடிச்சிடலாம். ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ப்ராஃபிட்ட மட்டும் பார்த்து ஓகேங்களா? ஒரு அமௌண்ட் இருக்கா? ஒரு 5% 8% ஈஸியா பண்ணிடலாங்கிற ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில நெறைய பேர் இதுல இன்வால்வ் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி அந்த ஃபீஸ் அமௌண்ட் தான் மோஸ்ட்லி அந்த ப்ரோ ஃபிர்ம்க்கு நல்ல ப்ராஃபிட். ஓகேங்களா? ஒரு பிராங்கான ஒரு உண்மைய சொல்லணும் அப்டின்னா,
இப்போ இந்த ஃபண்டட் சேலஞ்சுல ஆக்சுவலி ரியல் அக்கௌண்டா இருந்தா அந்த ட்ரேடர் பண்ணி வர ப்ராஃபிட்டை விட இந்த சேலஞ்சுல அதை விட ஜாஸ்தியான அமௌண்ட்டா அவங்க லாபமா சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா நம்ம கிட்ட காசு திரும்ப கொடுக்கறது இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு வந்து லாப நோக்கம் இல்ல. உண்மையாலே வந்து அவங்க வந்து ஒரு ப்ரோ ஃபார்ம் தான் வச்சு நடத்துறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த எவாலுவேஷன் ஃபேஸ்ல ஃபெயில் ஆகிட்டோம்னா, நம்மளோட ஃபீஸ் அமௌண்ட்ட ரீஃபண்ட் பண்ணலாமே. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன் இல்ல ஃபீஸே இல்லாம எவாலுவேஷன் வைக்கலாமே ப்ரோ. அது இன்னும் பெட்டரா இருக்குமே. இந்த ஃபீஸ் இருக்கிறது தானே பிரச்சனை. ஃபீஸே இல்லன்னா எல்லாருமே இன்வால்வ் ஆவாங்க. ஓகேங்களா? ஃபீஸ் இல்லன்னா ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, எல்லாரும் உள்ள வருவாங்க. சோ அவங்களால ஃபில்டர் பண்றது அந்த ப்ராசஸ் கஷ்டம். உண்மையாலே யார் இன்ட்ரஸ்டடா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன ஃபீஸ் அமௌண்ட்டாவது இருக்கணும். ஓகே. சோ அந்த வகையில ஃபீஸ் இருக்கிறது நல்லது தான். ஆனா, நான் அந்த சேலஞ்சுல ஃபெயில் ஆகிட்டா ஏன் என்னோட ஃபண்ட திரும்ப குடுத்துறலாமே? நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா, அவங்க என்னோட ஸ்கில்ல தான் டெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? சோ என்கிட்ட ஸ்கில் இல்ல அப்டின்னா, அவங்க ஃபண்ட அவங்க பத்திரமா வச்சுக்கட்டும். நம்ம குடுத்த ஃபீஸ மட்டும் ரீஃபண்ட் பண்ணிடலாம். அத எதுக்கு அவங்க எடுத்துக்கணும்? இந்த மாரி நெறைய வந்து கான்ட்ரோவர்ஷியலான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அரைஸ் ஆகும் இந்த ஃபண்ட ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும். சரி ஓகே ப்ரோ. இத எல்லாத்தையும் விட்டுறலாம். இத பத்திலாம் நம்ம பேசவே வேணாம். அவங்க குடுக்குறது ரியல் அமௌண்ட்டா, டெமோ அக்கவுண்டா அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. என்கிட்ட ஸ்கில் இருக்கு. என்னால இப்ப ட்ரேடிங்ல வந்து நான் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து ஃபண்டட் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்றேன். சோ இப்ப எனக்கு இதுலான என்ன பிரச்சனை இருக்கு? நான் தான் கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ அது என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் நம்மள லாஸ் பண்ண வைக்கிறதுக்கு இன்டென்ஷனலா அந்த பிளாட்ஃபார்மே ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. ஓகே. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருந்தீங்கன்னா, நம்ம ஓன் அக்கவுண்ட்ல ட்ரேட் பண்றப்ப என்னென்ன மாரியான விஷயங்கள் நடக்கும்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஸ்லிப்பேஜ் பத்தி. ஓகே. ஸ்லிப்பேஜ் எந்த அளவுக்கு நடக்கும்? ஸ்ப்ரெட் எப்போ வந்து இன்கிரீஸ் ஆகும், கம்மியாகும்? அந்த பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு ஸ்ப்ரெட் இருக்கு? ஓகேங்களா? ஏன்னா, நம்ம எல்லா ரூல்ஸையும் பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா, அவங்க நெனச்சாங்கன்னா ஸ்ப்ரெட்ட வந்து அவங்க வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாரியும் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மள லாஸ் பண்ண வைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலையில அவங்க ஈடுபட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இத யார் யோசிப்பாங்கன்னா, யார் வந்து ரியல் மனி யூஸ் பண்ணலையோ அவங்க தான் யோசிப்பாங்க. ரியல் மனி யூஸ் பண்றவங்க நம்ம லாஸ் ஆகணும்னு நெனைக்க மாட்டாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவங்க எதுக்கு நம்மள லாஸ் ஆகணும்னு நெனைக்கிறாங்க? ஆமா நம்ம பாட்டுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா, நமக்கு எங்க இருந்து காசு குடுப்பாங்க? எங்க இருந்து அந்த காசு வரும்? அந்த அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ற மனில இருந்து தான் தொடர்ந்து நமக்கு காசு குடுத்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப அவங்களுக்கு வந்து நெறைய லாபம் சம்பாரிக்கணும்னு நெனைச்சாங்கன்னா, நம்ம லாபம் சம்பாரிக்க கூடாது. இதெல்லாம் எப்ப வரும்னா, அது ரியல் மனியா இல்ல அப்டின்னா தான். சரி ஒருவேள அவங்க அப்டி பண்ணலன்னா என்ன ப்ரோ பண்றது? எல்லாரும் நிச்சயமா பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்க அப்டி பண்ணல. என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப நாளைக்கு அந்த பிளாட்ஃபார்மால சஸ்டெயின் ஆக முடியாது. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஃபண்டட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்க்கு ப்ராஃபிட் பண்ற ட்ரேடர்ஸும் தேவ. ஓகே. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, அதுல ஒருத்தராவது கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணா தான் அந்த பெர்சன காட்டி நம்ம வந்து அந்த பெர்சனோட ஃபேஸயோ, இல்ல அந்த பெர்சனோட பெர்ஃபார்மன்ஸையோ, அச்சீவ்மென்ட்டையோ வச்சு தான் மார்க்கெட்டிங் பண்ணி இன்னும் நெறைய பீப்பிள்ஸ அட்ராக்ட் பண்ண முடியும். அப்ப யாருமே அங்க ப்ராஃபிட் பண்ணலன்னா, யாருமே அங்க போகவே மாட்டாங்க. சோ அந்த ஒருத்தரா நம்ம இருந்துட்டோம் அப்டின்னா, அது நம்மளோட லக் தான். பட் இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்ம் லாங் டெர்ம்க்கு சஸ்டெயின் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ரியல் மனியே இல்லாம சேலஞ்சுக்காக வர மனிய வச்சே சர்க்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அது வந்து ப்ரோ ஃப்ரேமோ, ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங்கோ கிடையாது. ஏன்னா, ரீசென்ட்டா மூடுன ஒரு கம்பெனில இதே பிரச்சனை தான் வந்தது. ஓகே. நான் பேர் சொல்ல விரும்பல. அத பத்தி பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு மனி சர்க்குலேட்டிங் ஸ்கீம் மாதிரி. பான்சி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளோட மணிய எடுத்து நமக்குள்ளேயே அத சர்க்குலேட் பண்றது. அதுக்கு அவங்க யூஸ் பண்ற ஒரு நேம் தான் இந்த ஃபண்டட் ட்ரேடிங், ப்ரோ ஃப்ரேம் ட்ரேடிங். நாங்க இந்த மாரி ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் பண்றோம். அப்படின்னு இந்த மாரி நேம மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, அவங்க கிட்ட ரூ. 1 கூட காசு இருக்காது. ஓகேங்களா? வர காசு பூராவே நம்ம கிட்ட இருந்து தான். அத தான் அவங்க சர்க்குலேட் பண்ணாங்க. அப்படி பண்றது தப்பு ஆக்சுவலி. ஓகேங்களா? சோ ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம டீடைல்டா புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒரு கரெக்ட்டான ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணணும். ஒருவேளை நம்ம ஃபண்டட் ட்ரேடிங் பண்ண போறோம் அப்படின்னா, இவ்வளவு சொல்லிட்டீங்க ப்ரோ. அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நாங்க ஃபண்டட் ட்ரேடிங் பண்றது இல்ல. சாரி டூ சே திஸ். ஏன்னா பெர்சனலி எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகேங்களா? எனக்கு அந்த அவசியமும் வரல. மேபி இன் ஃபியூச்சர்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் தாராளமா பண்றேன். சோ அது ரிலேட்டடான விஷயங்களையும் நான் ஷேர் பண்றேன். பட் நாங்க வந்து பிளாட்ஃபார்ம்ஸ பெர்சனலி எனக்கு வந்து இந்த சஜஷன், ரெஃபரல் இதெல்லாம் குடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஓகேங்களா? சோ அதனால தான் நாங்க புரோக்கர்ஸே யாரையும் சஜெஸ்ட் பண்றது இல்ல. சோ ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப புரோக்கர்லாம் சஜெஸ்ட் பண்றோம்னா நமக்கு வந்து ஐபி கமிஷன் இருக்கும். ஓகேங்களா? நான் சஜெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்கள அந்த பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டேன்னா, நீங்க பாட்டுக்கு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஓகேங்களா? நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும், லாஸ் பண்ணாலும் நீங்க பண்ற ட்ரேடுக்கு எனக்கு ஒரு லாட்க்கு இவ்வளோன்னு கமிஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அதுலயுமே ஒரு நல்ல பிசினஸ் இருக்கு. பட் அப்படி நாங்க பண்றது இல்ல. ஏன்னா பெர்சனலா எனக்கு அது வந்து வேணாம் அப்படின்னு நான் டிசிஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? பட் அதுக்கு நான் எஜுகேஷனலி வேற சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். சோ அத பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். ரீசென்ட்டா ஃபண்டட் ட்ரேடிங்ல நடந்த பிரச்சனைகள் என்னென்ன? சோ இப்ப கடந்த செப்டம்பர் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருசா இந்த விஷயம் தெரியல. ஓகே. அதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் இருந்திருக்கு. பட் ஆனா வெளிய வந்து பப்ளிக்கா தெரியல. சரிங்களா? செப்டம்பர் மாசம் என்னாச்சு அப்டின்னா, ஒரு பெரிய ப்ரோ ஃபிர்ம வந்து பாத்தீங்கன்னா, டெம்பரரியா அவங்களோட ஆப்பரேஷன்ஸ ஸ்டாப் பண்ண சொல்லி, சோ அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் ஓகேங்களா? சோ அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் குடுத்து அமெரிக்கா அண்ட் கனடா 2லயுமே சேர்ந்து நோட்டீஸ் குடுத்து அவங்களோட ஆப்பரேஷன டோட்டலா ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தாங்க. எந்த கம்பெனிய பத்தி நான் பேசுறேங்கிறது உங்க எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா,
அது இல்ல. ஓகேங்களா? அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சே 5, 6 பிளாட்ஃபார்ம் வந்து ஒண்ணு டோட்டலா ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஷட் டவுன் பண்றதுக்கு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, பிசினஸ் சஸ்டெயின் பண்ண முடியல பிளா பிளா பிளான்னு ஏதேதோ ரீசன சொல்லி, நல்லா போயிட்டு இருக்கிறப்போ, நல்லா ஃபண்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம், ஓகே இதுக்கு மேல எங்களால பிசினஸே புரொவைட் பண்ண முடியாதுன்னு அவங்களே கை தூக்கிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? பட் அந்த செப்டம்பர்ல நடந்த இஷ்யூ வந்து ஃபுல்லா பெர்மனன்ட் ஷட் டவுன் கிடையாது. அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, டெம்பரவரி ஹால்ட். டெம்பரவரியா எங்களோட ஆப்பரேஷன்ஸ நாங்க ஹோல்ட் பண்ணியிருக்கோம். சோ டெம்பரவரியா தான் உங்களால பண்ண முடியாது. இன் ஃபியூச்சர்ல நாங்க வருவோம் அப்படின்னு, இதையும் ஒரு டூலா யூஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம இத ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்ல. ஒரு பிரச்சனை ஆகுதா 1 மாசம் ஞாபகம் இருக்கும், 2 மாசம் ஞாபகம் இருக்கும். ஏன்னா இப்ப அந்த சம்பவம் நடந்தே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல நடந்துச்சு. லாஸ்ட் இயர் அதுவும். ஓகேங்களா? அங்கிட்டு ஒரு 3 மாசம், இங்க ஒரு 7 மாசம். இப்ப நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல. இப்பயே 10 மாசம் ஆச்சு. இன்னும் 1 இயர் ஆகப்போகுது. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம புது புது பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துகிட்டு இருக்கு. சோ அப்படியே ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா, இதுவும் மெயினா யாருக்கு பிரச்சனைனா, அதுல கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்றவங்களுக்கு தான். ஏன்னா இப்ப கன்சிஸ்டன்ட்டா நான் ப்ராஃபிட் பண்றது ஒரு குத்தமா? என்னால அவ்வளவு பெரிய கேப்பிட்டல் அரேஞ்ச் பண்ண முடியலன்னு தானே நான் ஃபண்டட் ட்ரேடிங் சேலஞ்ச் எல்லாம் அக்செப்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணவங்களுக்கு போச்சுன்னா அந்த அமௌண்ட்டோட போகும். இப்ப நமக்கும் போச்சுன்னா அதுதானே ப்ரோ போப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட் நம்ம அத வச்சு ஒரு கனவே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம எந்த தப்புமே பண்ணல. நம்ம பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்றோம். நம்ம பாட்டுக்கு ட்ரேட் பண்றோம். நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மாரிலாம் கம்பெனி ஷட் டவுன் பண்ணாலோ, டெம்பரரியா ஹால்ட் பண்ணாலோ, அது சம்மந்தமா நம்ம ஏதாவது கமிட்மென்ட் வச்சிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அடுத்து அதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கம்பெனில எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆப்பரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும். புதுசா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம தாராளமா பண்ணலாம். பட் நமக்கு பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா வராம இருக்கும். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா பே அவுட் வந்து ரொம்பவே டிலே ஆகும். இப்ப இந்த பிரச்சனை தான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோ ஃபிர்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே எல்லாத்துலயும் நான் சொல்ல மாட்டேன். பட் அடிக்கடி இந்த இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே முதல்லலாம் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காகவும், மார்க்கெட்டிங் பர்ப்பஸ்க்காகவும் எப்ப வேணாலும் வந்து நீங்க பே அவுட் எடுத்துக்கலாம். அதாவது எப்ப வேணாலும் நீங்க பண்ற ப்ராஃபிட்ட வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிளாட்ஃபார்மே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரூல்ஸ மாத்துறாங்க. ஏதேதோ காரணம் சொல்லி வீக்லி ஒன்ஸ் தான் பண்ண முடியும். 14 நாளைக்கு ஒரு தடவ தான் உங்களுக்கு அது வந்து கூலிங் பீரியட் முடியும். அப்பதான் நீங்க வந்து வித்ட்ராவே பண்ண முடியும். 1 மாசத்துக்கு 1 தடவ தான். 1 மாசத்துக்கு 2 தடவ தான். இல்ல இவ்ளோ அமௌண்ட் தான் அப்படின்னு பே அவுட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க. நம்ம ஒண்ணும் அவங்களோட ட்ரேடிங் கேபிட்டல வந்து வித்ட்ரா பண்ணல. நம்ம பே அவுட்டா எடுக்க போறது நம்ம பண்ண ப்ராஃபிட் அதுல நம்மளோட ஷேர தான். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது சரியான விஷயமா எனக்கு தோணல. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நிறையவே நடந்துகிட்டு இருக்கு. சோ அதனால இத பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஃபண்டட் ட்ரேடிங் பத்தி நம்ம ஆக்சுவலி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. பிளஸ் மைனஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப நான் வந்து ஒரு ஃபண்டட் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரு ஃபண்டட் ட்ரேடர் ஆகி இப்ப நான் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சோ இப்பவே நம்ம வந்து ரொம்ப நேரம் பேசியாச்சு. சோ அதனால இந்த பார்ட்ட மட்டும் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். சோ அந்த வீடியோ பார்க்க நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ அப்லோட் பண்ணோனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபண்டட் ட்ரேடிங் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணும். இத பத்தி நான் டீடைல்டா உங்களுக்கு இந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். அண்ட் பார்ட் 2ல இன்னும் கொஞ்சம் இத பத்தி டீடைல்டா சொல்றேன். அதாவது என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கா கத்துக்கணும். எப்படி ட்ரேட் பண்ணணும்ங்கறத லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் அத பிராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் ஃபண்டட் ட்ரேடிங். ஓகே டைரக்ட்டா வந்து நான் இப்பதான் ட்ரேடிங்கே ஸ்டார்ட் பண்றேன். நான் டைரக்ட்டா போய் ஃபண்டட் ட்ரேடிங் பண்றேன் அப்படின்னா, நம்மளும் அந்த ஃபெயில் ஆகுற அந்த குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ்க்குள்ள தான் இருப்போம். ஓகே கடைசி வரைக்கும் நம்மளால கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ண முடியாது. என்ன ப்ரோ இப்பதான் இவ்ளோ பிரச்சனைய பத்தி சொன்னீங்க. கான்ட்ரோவர்சிஸ் பத்தி சொன்னீங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி நம்ம இத பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொருத்தரோட பெர்சனல் டிசிஷன் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். நான் எல்லா ப்ரோ ஃபிர்ம்ஸும் தப்பு அப்படிங்கிறது என்னோட பாயிண்டே கிடையாது. அதுல சர்ச்சைக்குரிய விஷயங்களா என்னென்ன இருக்கு? எத பத்தி எல்லாம் மோஸ்ட்லி பீப்பிள்ஸ்க்கு தெரியறது கிடையாது. அத தான் ஆக்சுவலி நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகே சோ ட்ரஸ்டடான ப்ரோ ஃபிர்ம்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அத நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அத எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது? சோ இத பத்தி எல்லாமும் டீடைல்டா நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களால அத பண்ண முடியல அப்படின்னா, இந்த ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அஃபோர்டபிள் பிரைஸ்ல பேசிக்கான விஷயங்கள்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்ட் கான்செப்ட் வரைக்கும் இந்த ஒரே ப்ரோகிராம்ல உங்களால லேர்ன் பண்ண முடியும். இந்த ப்ரோகிராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோகிராம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல இந்த ப்ரோகிராம்ல என்ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படினாலோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்லனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் ட்ரேடிங் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸை ரெகுலரா பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு. Until then, stay tuned.